நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுடைய போர் தீவிரமாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற சம்பவங்களை எல்லாம் பல்வேறுபட்ட விதங்கள் விவரித்து போட்டிருப்பதையெல்லாம் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் எண்ணெயினுடைய தட்டுப்பாட்டை குறைக்க ட்ரம்ப் அதிரடியாக ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். எண்ணெய் விலைகள் குறையும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து பார்ப்போம். அமெரிக்காவின் மூலோபாய எண்ணெய் கையிருப்பிலிருந்து முதற்கட்ட விநியோகங்கள் அடுத்த வாரம் முதல் சந்தைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறித்த விடயத்தை அமெரிக்க வரிசக்தி அமைச்சு சொல்லுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் காரணமாக ஏற்பட்ட உலகளாவிய எண்ணெய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இதன் அடிப்படையில் சர்வதேச வலுசக்தி முகாமையின் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் 400 மில்லியன் கொள்கலன் எண்ணெய் விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக 172 மில்லியன் கொள்கலன்கள் மசகு எண்ணெயை சந்தைக்கு விடுவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த 4 மாத கால பகுதியில் இந்த எண்ணெய் கையிருப்பு படிப்படியாக விடுவிக்கப்படும் என்ற விடயம் சொல்லுகிறார்கள். இதற்கு முன்னர் 2022ஆம் ஆண்டுல உக்ரைன் மீதான ரஷ்யா படையெடுத்ததை தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனினால் இவ்வாறு ஒரு பெரிய எண்ணெய் விடுவிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்குல நிலவும் போர் சூழலால சர்வதேச சந்தைகள்ல எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கைகளில் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற விடயமும் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் அதிகரிக்கின்ற எரிபொருளுடைய தட்டுப்பாடு அவசரமாக ரஷ்யாவின் நாடிய இலங்கை என்கின்ற இன்னொரு விடயம் வந்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்ளளவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டது. மத்திய கிழக்குல நிலவி வருகின்ற போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பை தவிக்கின்ற நோக்கத்தில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இதன் அடிப்படையில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேராத் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்யா எண்ணெய் கொள்ளளவு செய்வதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டிருக்கிற நிலையில தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த இலங்கை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய இந்த நிலையில் அதாவது எரிபொருள் இருப்பை பாதுகாப்பதற்காகவும் தொடர்ச்சியாக விநியோகத்தை பராமரிப்பதற்காக வேண்டியும் ரஷ்யால இருந்து மேலதிக எரிபொருட்களை கொள்ளளவு செய்து கொள்வதற்கு அமைச்சர் இங்கு வலியுறுத்தி இருக்கிறபடியும் சொல்லப்படுகிறது. இலங்கையின் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவதாக தூதுவர் உறுதி அளித்திருக்கிறார். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய அந்த வரியினால கனடாவுக்கு மேலும் மேலும் அடி மேல அடி விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கனடாவின் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட முழுநேர வேலை வாய்ப்புகள் பறிபோகி இருந்தன. இது பிரதமர் மார்க் கர்னியின் அரசாங்கத்துக்கு பெரும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தது. சமீபத்திய தொழிலாளர் புள்ளி விவரங்களின்படி அந்த நாட்டின் வேலையின்மை வீதம் 6.7% உயர்ந்திருக்கிறது என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இது G7 நாடுகளின் பிரான்சிற்கு அடுத்தபடியாக 2வது மிக உயர்ந்த அளவிலாக பதிவாகி இருக்கிறது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக மோசமான வேலை சரிவை அதாவது இந்த வேலை வாய்ப்பு சரிவானது குறிப்பாக மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக துறைக்கோ மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன சந்தித்திருக்கின்றன என்ற விடயத்தை இங்கு பதிவு செய்து இருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் வாகன உற்பத்தி உருக்கு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட முக்கிய துறையின் மீது விதித்திருக்கக்கூடிய புதிய வரிகளே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று சொல்லுகிறார்கள். அத்தோடு அமெரிக்கா கனடா மெக்சிகோக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு மறு ஆய்வுக்குள்ளாக இருக்கின்ற நிலையில நிலவும் நிச்சயமற்ற தன்மை முதலீடுகளை முடக்கி உள்ளது என்ற விடயமும் இங்கு பதிவாகி இருக்கிறது. இதையும் தாண்டி கனடாவின் மொத்த ஏற்றுமதியில 67% அமெரிக்காவையே சார்ந்திருப்பதால ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது வர்த்தக தடைகளை கனேடிய பொருளாதாரத்தை மிக எளிதில் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில கனேடிய பிரதமரின் தவறான நிர்வாகமே இந்த நிலைக்கு காரணம் என எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் நடைபெறும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருப்பதோடு அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கையும் இலங்கை ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தைகளும்
சுமூகமான விதத்தில் நடைபெற்றிருந்தால் இந்த எண்ணெய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யலாம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.